அதிமுகவின் பல ரகசியங்களை உடைத்த செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கிற பல மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறதோட கட்சிக்குள்ள என்னவெல்லாம் நடக்குதுன்ற ரகசியங்களையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின அவர் திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதிமுகவிலையும் குடும்ப அரசியல் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பெயரை குறிப்பிடாம அதிமுகவில் மகன், மைத்துனர், மாப்பிள்ளையோட தலையீடுகள் இருக்கு அப்படிங்கிறது நாடறிஞ்ச உண்மைன்னு பேசியிருக்காரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு பிறகு அதிமுக உள்கட்சியிலையும் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்காம். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த கட்சியால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிற கருத்து மூத்த நிர்வாகிகள் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. மேலும் கடந்த 53 வருஷமா அதிமுகவில் இருந்த என்ன தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினது சரி கிடையாது. நான் இதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதே ஆப்ஷன் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அரசியல் நோக்கர்கள். உண்மையில ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நாம கேள்விப்பட்ட பெயர்கள்ல எங்கேயும் எடப்பாடி பழனிசாமியோட பேர் இருந்தது கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதாவுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை முதல்வரா இருந்திருக்காரு. இதுல இப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமி எங்கிருந்து வந்தாருன்னு மக்களையும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது உட்கட்சி பூசலுக்கு தூபம் போடுற மாதிரி இருக்கிறதா கருத்து சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.